ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மதன் விலாக்ஸ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா லாக்டவுன் முடியுது. அப்போ தான் 2020 ஜூன் ஜூலை அந்த டைமில் டியோட டேஷ்போர்ட் ரெஸ்டோரேஷன் வீடியோ ஒன்று பண்ணேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 வியூஸ் போயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வீடியோ பண்ணி முடிச்சு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். ஸோ அவர் டியோ தான் வச்சுருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த வீடியோ பற்றி சொல்லும்போது அவர் ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, கிட்டத்தட்ட 3 hours ஆச்சு. நான் அந்த மாஸ்கிங்லாம் பண்ணி பெயிண்ட் பண்ணி எல்லாம் முடித்து வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு 3 hours ஆச்சு. அப்படி நான் சொல்லும்போது பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, அதுக்கு பதில் நீங்கள் அந்த கவரே மேலே இருக்க கவரே கிடைக்குது, டேஷ்போர்ட் கவர் மட்டும் தனியாக கிடைக்குது ஹோண்டாலே. ஸோ அதையே நீங்கள் வாங்கி மாற்றிருக்கலாமே, ஏன் இது பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே அதை நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது இந்த டியோ நான் அப்போ பெயிண்ட் பண்ணது 2 வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்ட் பண்ணது, இப்போது அந்த டேஷ்போர்டு எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அந்த டேஷ்போர்டு இந்த நிலமையில் தான் இருக்குது. பெயிண்ட் அந்தந்த இடத்துலலாம் போயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 to 7 months தான் எனக்கு அந்த டேஷ்போர்டு பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கங்கே ஸ்ட்ரைட்டாக ஸ்க்ராட்ச் வர வர அந்த இடம்லாம் பெயிண்ட் போக தான் ஆரம்பிச்சிது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த டேஷ்போர்டு பெயிண்ட் பண்ணாமல் எப்படி நம்ம டேஷ்போர்டை ரெஸ்டோர் பண்ணலாம், அதாவது டேஷ்போர்ட் கவர் மாற்ற போகிறோம். ஸோ இந்த டேஷ்போர்டு கவர் பார்த்திங்கன்னா 196 rupees தான் எம்ஆர்பி. டியோவோட 2013 மாடல் நான் சொல்கிறேன், டைப் 2 மாடலு. ஸோ அந்த மாடலுக்கு இவ்வளோ தான் ரேட்டு. மாற்றுறதும் ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டேஷ்போர்ட் கவர் மாற்ற போகிறது என்னோடய ஃப்ரெண்டோட டியோ. அதனால தான் ரெட் கலரில் இருக்குது. நிறைய பேர் ஏன் எல்லோ கலரில் இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ இது ஃப்ரெண்டோட டியோ. இதில் மாட்டினதுக்கப்புறம் நான் என்னோடய டியோலேயே மாற்ற போகிறேன். ஸோ இப்படி தான் கரண்ட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ பழசாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் புது கவரு. மேலே சும்மா வச்சு பார்க்கலாம். இந்த புது கவர் பார்த்திங்கன்னா நல்ல ஃபினிஷிங்கோடு இருக்குது. ஸோ ரொம்ப நாள் வரும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஹோண்டா லோகோவோடவே வந்துடுது. ஸோ அந்த பழைய என்னோடய ரெஸ்டோரேஷனில் பார்த்திங்கன்னா அந்த லோகோ இருக்காது. இதில் அந்த லோகோவோடு வருது. டேஷ்போர்ட் கழட்டுறது அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. மொத்தம் 7 ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ்லாம் நம்ம கழட்டிட்டோம்னா இந்த டேஷ்போர்ட் வந்துடும். நம்ம எல்லா ஸ்க்ரூஸும் கழட்டினதுக்கப்புறம் நம்ம மிரரையும் கழட்டணும். மிரர் கழட்டுறதும் ரொம்ப ஈஸி தான், அவங்க எல்லாருக்குமே தெரியும். சும்மா சுற்றினா வந்துடும் ஆன்டி கிளாக் வைஸில். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ கழட்டினதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். இல்லை தொலைஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம கடையாக போய் அலைஞ்சி வாங்கணும். நம்ம மிரரை கழட்டினதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க மாஸ்க்கு சும்மா லைட்டாக இழுத்தாலே வந்துடும். அந்த இடத்துல நடுவில் ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். அது அந்த இடத்துல போய் மாட்டியிருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். டேஷ்போர்டு ஹேண்டில் பார்லேருந்து நம்ம கழட்டுறதுக்கு இந்த 2 ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணணும். அடுத்தது நம்ம ஸ்பீடோமீட்டர் கேபிளை ரிமூவ் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். அதனால் ஒரு துணியோ இல்லைனா ஒரு க்ளவுஸோ நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நம்ம சும்மா சுற்றினாலே அது அவுந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கனெக்டர் ஒன்று இருக்கும். அதாவது லைட்டுக்கெலாம் ஹெட்லைட்டு, அதுக்கப்புறம் மற்ற சுவிட்செல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர் இருக்கும். அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா வந்துடும். அடுத்தது இண்டிகேட்டர், ஆன் ஆஃப் சுவிட்சு, ஹார்னு, அப்புறம் டிம் டிப்பர் சுவிட்சு. ஸோ இதிலெல்லாம் ஒரு ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும். இதுவும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் 2 சைட்லேயும் ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா அந்த ஒயர்லாம் வந்துடும். ஸோ இதெல்லாமே கழட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க கழட்டுறதுக்கு முன்னாடி. ஏன்னா திரும்ப மாட்டும் போது நம்ம எந்தெந்த ஒயரில் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். நம்ம இப்போ ஃபுல்லாகவே கழட்டிட்டோம். இந்த ஒயர் கனெக்டர்ஸ்லாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். 2 சைட்லேயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். அவ்வளோ சிம்பிள். வண்டி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம ஸ்பீடோமீட்டர் கழட்டணும். ஸ்பீடோமீட்டர் கழட்டுறதுக்கு 2 ஸ்க்ரூ தான். அதை கழட்டினீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் வெளியே வந்துடும். நம்ம ஸ்பீடோமீட்டர் இப்போ கழட்டியாச்சு. இப்போ நம்ம டேஷ்போர்டை தனியாக கழட்டிட்டோம். இந்த இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே உள்ளே மாட்டியிருக்க அந்த ஹார்ன் ஸ்விட்சு, அப்புறம் டிம் டிப்பர் ஸ்விட்சு, இண்டிகேட்டர் ஸ்விட்சு, இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புது டேஷ்போர்ட் கவர் இருக்குல்ல, அதில் மாட்ட போகிறோம். ஸோ இது மாட்டுறதும் ரொம்ப ஈஸி தான். ஒரு சைடில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுக்கோங்க. இன்னொரு சைடில் உங்கள் கையை விரல் வச்சு அமுக்குங்க. அமுக்கிட்டு நீங்கள் முன்னாடி, அதாவது அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் புஷ் பண்ணிங்கன்னா வெளியே ஈஸியாக வந்துடும்.
நம்ம எப்படி கழட்டினோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வேல வெளி சைடில் இருந்து அப்படியே நீங்கள் வந்து அங்கே சுவிட்சை உள்ளே அமுக்கினீங்கன்னா உள்ளே போய் மாட்டிக்கும். ஸோ அப்படி தான் வந்து நான் புது டேஷ்போர்ட் கவரில் எல்லா சுவிட்சையும் இப்போ மாட்டிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து சுவிட்சஸ் எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ வந்து ஸ்பீடோமீட்டர் மாற்றணும். ஸ்பீடோமீட்டரும் நான் மாட்டிட்டேன். ஸோ இந்த 2 ஸ்க்ரூ தான், இந்த 2 ஸ்க்ரூவில் தான் ஸ்பீடோமீட்டர் வந்து நிற்கிது. இப்போ நம்ம அப்படியே வந்து வண்டியில் மாட்டிட வேண்டியதான். எப்படி வண்டியிலேருந்து கழட்டினோமோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து வண்டியில் மாட்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே மாட்டிட்டோம். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டை வந்து நம்ம பார்த்துட்டு வண்டி ஓட்டும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். பழைய டேஷ்போர்டு இல்லை பழைய வண்டி அந்த மாதிரி மனசில் நினச்சிட்டு ஓட்டும் போது அது வேறு மாதிரி இருக்கும். இது மாதிரி புதுசாக ஏதோ ஒன்று வண்டியில் மாட்டிட்டு நீங்கள் ஓட்டும் போது ஒரு சேஞ்ச் இருக்கும் நம்ம மைண்ட் செட்லேயும். ஸோ இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கணுன்னா என்னோடய சேனலோட பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.